ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் பியா சுந்தரேந்திரிக்காவோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா ஈரான் ஒரு பக்கம் பதற்றமாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சார். இன்னொரு பக்கம் இந்திய பங்குச்சந்தை பார்த்தோம்னா 24K, அதாவது 24,000 புள்ளிகளை நம்ம தொட்டிருக்கோம் சார். நீங்களே ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க, நிஃப்டி 24K அப்படின்னு போட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த போர் பதட்டத்தினால இந்திய பங்குச்சந்தை பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை இந்திய பங்குச்சந்தை எந்த அளவுக்கு சார் முன்னேறிங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டதாக இருப்போம். கச்சா எண்ணெய் விலை பார்த்திங்கன்னா ஒரு $60 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ திடீர்னு இந்த போர் பதட்டத்தினால அது கிட்டத்தட்ட $120 வரைக்கும் போச்சு. ஒரு திரைப்படத்தில் ஒரு ஜோக்கு வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த போர் எப்போங்க முடியுங்க அப்படின்னா, முடியும் ஆனால் முடியாது அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருக்குது. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அவங்க போர் நிறுத்துகிறோம், அமைதி பேச்சுவார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக இப்போ கச்சா எண்ணெய் விலை இறங்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் அமைதியெல்லாம் கிடையாது, நாங்கள் திரும்ப சண்டை போடுறோம் அப்படின்றாங்க. உடனே கச்சா எண்ணெய் விலை ஏறுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தான் அதிகபட்சமான வெளிநாட்டு செலவினையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு பாதகம், கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தால் அது இந்தியாவுக்கு சாதகம். அதனால் அங்கே கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா இங்கே பங்குச்சந்தைகள் இறங்குது, அங்கே கச்சா எண்ணெய் விலை இறங்குச்சுன்னா இங்கே பங்குச்சந்தைகள் ஏறுது. ஸோ அங்கே கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கமாகவே தான் இருக்குது. அதே போல் இங்கே பங்குச்சந்தைகளும் பெருசாக ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தைகள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புல்லிஷாலாம் இல்லை. நம்ம வங்கி வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு 7-8% வட்டி கிடைக்கும். இங்கே நம்ம பணத்தை முதலீடு பண்ணுறோம், இங்கே ரிஸ்க் இருக்குது, நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நஷ்டத்துக்கு உண்டான ஒரு லாபம் இருக்கணும். ஒரு பேங்க்லேயே ஒரு 7-8% கிடைக்குதுன்னா இங்கே ஒரு 12-15% கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுலாம் கிடைக்கிறதுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரும்போது நியூஸ் படிச்சுட்டு வந்தேன் சார். அதாவது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுனால இந்தியா சைனா மேலே பார்த்தீங்கன்னா கூடுதல் 100% வரி போட போகிறது தான் செனட் மசோதாவில் புதிய தீர்மானம் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க சார். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ ட்ரம்ப் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படின்வாங்க. ட்ரம்ப்போட பேச்சு பொழுது விடியறதுக்கு முன்னாடியே போயிடும். அதனால் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிலையான கொள்கைகள் கிடையாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 10-12 நாட்களாக ஈரான் மேலே போர் தொடுத்துக்கினே தான் இருந்தாங்க. அப்போ திடீர்னு கச்சா எண்ணெய் விலை ரொம்ப ஏறிட்டு $100 மேலே போயிடுச்சு. அப்போ என்னாகும், கச்சா எண்ணெய் விலை அதிகமாச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகும். அதில் பொதுமக்களோட அதிருப்தி அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பும். இன்னும் கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வர நவம்பர் மாதம் மிட்-டர்ம் எலெக்ஷன் சொல்லுவாங்க, அது இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை சண்டையை நிறுத்திட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னாகும், அது கிடுகிடுன்னு அது $101 $82 வரைக்கும் வந்தது. இப்போ திரும்ப ஈரான் இல்லை நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திரும்ப ஏறுது. அதனால் அமெரிக்கா சொல்கிறது இப்போதைக்கு நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சரி, அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க ட்ரம்ப்போட பேச்சு நம்பவே முடியாது, மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு. ரீசெண்டாக ஒரு 1 or 2 weeks முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படுற ஜெனரிக் மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 0% டேக்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 200% டேரிஃப் போகிறப்ப தான் சொன்னாங்க. அது நம்மளுக்கு பாதிக்க வாய்ப்புகள் இருக்கா சார் பங்குச்சந்தையிலையும்? அதாவதுங்க, பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொருள் $100 தயாரிக்கிறீங்க, ஒரு $110 விற்பீங்க, ₹10 உங்களுக்கு லாபம். இப்போ ட்ரம்ப் நீங்கள் 200% வரி கட்டணும் அப்படின்னா, நீங்கள் $100 விற்கிறது அவர் $200 டேக்ஸ் கட்டணும். அப்போ உங்களுக்கு $300 காஸ்ட் ஆகிடுது. அப்போ நீங்கள் எவ்வளோ விற்பீங்க? அதே $110 விற்பீங்க, $310 விற்பீங்க, கரெக்டுங்களா? அப்போ $110 விற்கிற மருந்து $310 போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அது ஆனால் சேல்ஸ் அடிப்படலை சார். அங்கே சேல்ஸ் அடிப்படட்டும். ஆனால் உடம்பு சரியில்லாதவங்க மருந்து மாத்திரை வாங்கி தானே ஆகணும். அமெரிக்கர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க மருந்து மாத்திரை வாங்கி தானே ஆகணும். கண்டிப்பாக. இப்போது இங்கே ஸ்பெண்டிங்கில் எசென்ஷியல் ஸ்பெண்டிங்னு ஒன்று இருக்குது, டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ அரிசி விலை ₹10 ஏறி போச்சுங்க, ஆனால் நம்ம சாப்பிட்றத நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் சினிமா டிக்கெட் விலை ஏறி போச்சுங்க,
சினிமா நம்ம போகாமல் விட்டுடலாம். கரெக்டுங்களா? கார் விலை ஏறி போச்சுங்க, வேணாங்க கார் வேணாங்க நம்ம பைக்கில் போய்க்கலாங்க. பைக் விலை ஏறி போச்சா, வேணாங்க நான் பஸ்ஸில் போய்க்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரிசி விலை ஏறி போச்சுன்னா நீங்கள் வாங்கி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கி தானே ஆகணும். மாத்திரை மருந்து விலை அதிகமாகி போச்சுங்க, ஆனால் நான் பாதி மாத்திரை வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? டாக்டர் அந்த எந்த அளவு மாத்திரை எழுதி கொடுக்குறாரோ அந்தளவு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அதே போல் அமெரிக்காவில் இருக்கிற கன்சூமர்ஸு அவங்க கன்சூம் பண்ணி தான் ஆகணும். அப்போது 200% வரி அப்படின்னா அங்கே மருந்து பொருட்களுடைய விலை 200% கூடும். கூடுச்சுன்னா அது யாருக்கு பாதகம்? அமெரிக்க மக்களுக்கு தான் பாதகம். ஸோ இதை தான் சொல்கிறது, அவர் எதையுமே ஒரு யோசனை பண்ணாமல் தான் பண்ணுறாரு. இந்த டேரிஃபே பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷத்தில் அவர் பதவிக்கு எத்தனை தடவை மாற்றிருக்கிறாரு. ஸோ அதனால் அமெரிக்காவை பற்றி இப்போ நம்ம பெருசாக ஓரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம் சார். அதே பார்த்தோன்னா இப்போது இந்தியன் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் சார். அதாவது ஸ்டார்டிங்கே இப்போ 24K வந்திருக்கு சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது பெரிய புலிஷாலாம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் புலிஷாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 24K இதே மாதிரி புலிஷாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு பெரிய உச்சம் தொட வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் அது ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சா மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது க்ரீன் கேண்டில்னு சொல்லுவாங்க, மைனஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா ரெட் கேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த இயர்லி கேண்டில் அதிகபட்சமாக இந்தியாவில் பங்குகள் அதிகபட்சமாக விழுந்தது 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். அப்போ தான் மிகப்பெரிய ரெட் கேண்டில். 2020 கொரோனா வைரஸ் வந்தப்போ கூட அது க்ரீன் கேண்டில் தான். அதாவது மார்ச் மாதம் நல்லா இறங்குச்சு, ஆனால் செப்டம்பர் அக்டோபரில் திரும்ப நல்லா ஏறிட்டு ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடந்த 15-16 வருஷத்தில் இல்லை 18 வருஷம் வச்சுன்னா கூட 2008, 2011, 2015 இந்த 3 வருஷம் தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. மற்ற எல்லா ஆண்டுகளுமே நிஃப்டி பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் இன்னும் முடியல, டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது, இன்னொரு 5 மாதம் இருக்குது. இந்த 7 மாதத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிற ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரெட் கேண்டில். அதாவது லீமன் பிரதர் கொலாப்ஸுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ஆண்டு தான் அதிகபட்சமாக நம்ம விழுந்திருக்கிறோம். அப்போ விழுந்ததுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. லீமன் பிரதர் கொலாப்ஸ் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் இந்த வார் தான் ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஈரான் வார் தான் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த ஈரான் வார் முடிய போதா, கச்சா எண்ணெய் விலை இன்னும் இறங்க போதா, இறங்கினா எவ்வளோ இறங்கும், அது ஒரு $60 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அதெல்லாம் எப்போ போக போகுது? ஸோ இது ஒரு நிலையற்ற தன்மை தான் இருக்குது. அதனால் ஒரு புதிய உச்சம் தொடுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க லார்ஜ் கேப் ஒன்று, மிட் கேப் ஒன்று, ஸ்மால் கேப் ஒன்று சொல்லலாம் சார். இப்போ இதில் பார்த்தோம்னா எது ரிஸ்க் அதிகம், எது ரிஸ்க் கம்மி நினைக்கிறீங்க சார் நீங்கள்? எப்போவுமே ஸ்டாண்டர்ட் என்னென்னா லார்ஜ் கேப் லோ ரிஸ்க் லோ ரிவார்ட், மிட் கேப் ஒரு மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிவார்ட், ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ எப்பவுமே லார்ஜ் கேப்பில் தான் முதலீடு பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம், பங்குச்சந்தையில் பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் நேரடியாக. அப்படிப்பட்ட தனித்திறமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணலாம். ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு தனியாக இருக்கும், மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு தனியாக இருக்கும், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு தனியாக இருக்கும். உங்களுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். மீடியம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க்கும் வேணும், கொஞ்சம் லோ ரிஸ்க்கும் வேணும், எனக்கு இதுலேயும் வேணும் அதுலேயும் வேணும் அப்படின்னாக்கா அது மல்டி கேப் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அந்த மல்டி கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லார்ஜ் கேப்பில், கொஞ்சம் மிட் கேப்பில், கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் அப்படி முதலீடு பண்ணுவாங்க. ஸோ சிறு முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுறது எப்பவுமே நல்லது. எஸ்ஐபி மூலமாக, அதாவது மாதம் மாதம் ஒரு தொகை முதலீடு பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் எதில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குல்ல சார்? இப்போ எஃப்ஐஎஸ் திரும்பியும் வெளியே போகிறாங்களா இல்லை உள்ளே வந்துட்டு இருக்காங்களா சார்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விவரமாக சொல்லணுன்னாக்கா
ஒரு தண்ணி வந்து எப்பவுமே ஒரு பள்ளத்தை நோக்கி தான் பாயும், மேட்டை நோக்கி பாயாது. அதே போல் பணம் வந்து எங்கே லாபம் அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி தான் அந்த பணம் வந்து பாயும். கரெக்டுங்களா? இந்த கடந்த ஓராண்டுகள் அல்லது 2 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிப் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அதில் தான் வந்து இப்போ அதனுடைய பங்குகள் தான் வந்து பல மடங்கு ஏறுச்சு. அதில் தான் லாபம் நிறைய இருந்தது. அதனால் பணம் வந்து நேச்சுரலாக அதை நோக்கி தான் பாயும். ஆனால் இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதனால் இங்கே விற்றுட்டு அங்கே போய் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் முதலீடு பண்ணாங்க. இப்போது அதில் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ஏறிட்டு இப்போ அங்கே அதில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வருது, அது நிறைய இறங்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. சவுத் கொரியாவுடைய பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் நம்ம -10% இருக்கிறோம், அவங்க +200% இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றம். ஆனால் இப்போது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா அவங்க 40% இறங்கி இருக்கிறாங்க. 200% ஏறிட்டு அங்கேருந்து இப்போது 40% இறங்கி இருக்கிறாங்க. இப்போது அந்த செமிகண்டக்டர் ஷேர்ஸ்லாம் வந்து ஓரளவு ரொம்ப அதிகமாக வேல்யூ ஆகிடுச்சோ அப்படின்ட்டு அதில் பயந்து போய் அதில் நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கும்போது அந்த பணம் வந்து திரும்ப இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு, அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் பயந்து போய் விற்கிறாங்கன்னா அந்த பணம் வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தானே போகணும். இப்போ வேறு இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. அதனால் அது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக தொடர்ந்து விற்றுன்னு வந்தவங்க இப்போ கடந்த சில வாரங்களில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் விற்கிறாங்க, சில நேரங்களில் வாங்குகிறாங்க. ஒரு பெருசாக ஒரு செல்லிங்கும் இல்லை, பெருசாக பையிங்கும் இல்லை. ஒருவேளை பெருசாக பையிங் வர ஆரம்பித்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார ஒரு புதிய உச்சம் தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி வந்து என்ன ஆக போகுது கேட்டால் தெரியாது முரளி, ஆனால் இது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா என்ன சொல்ல முடியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து எந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட கணிப்பில் வந்து பார்த்தோம்னா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. ஓகே. ஏன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷன்றது ஒரு நீண்ட காலம் இது, அதில் வந்து எது வேணாலும் மாறலாம். எந்த செக்டரில் முதலீடு பண்ணணும் அப்படின்றத விட நம்ம மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா காசை அவங்க அந்தந்த காலகட்டத்தில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அவங்க வந்து முதலீடு பண்ணிப்பாங்க. அதனால் எப்பவுமே சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த செக்டர் நல்லாயிருக்கும். அது என்ன ஒன்று வந்துங்க, இந்த செக்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக ஆமான்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த செக்டர் பங்குகளை வாங்கினா உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்றது தெரியாது. அது சில கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் தான் இது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இந்த டிஜிட்டல் இந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நிறைய வருது. பெட்ரோல் டீசல் எல்லாம் நிறைய இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா ரன்னிங் காஸ்ட் கம்மின்ட்டு. சார் அப்போ பேட்டரிக்கெலாம் நிறைய டிமாண்ட் வரும் சார், அப்போ பேட்டரி ஷேர்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க ஜென்ரலாக. ஆமாங்க, கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் நல்லா போகுது, கண்டிப்பாக ஷேர்ஸ் வாங்கலாம் நான் சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் டிமாண்டு நிறைய இருக்குது, ஆனால் பேட்டரிக்கு நிறைய டிமாண்டுன்னு இருக்குது. உங்களுக்கு எனக்கு மட்டுமா தெரியும்? அந்த பேட்டரி விற்கிற கம்பெனிக்கு தெரியுமா இல்லையா? அவன் குறைவான விலையில் அந்த பங்குகளை கொடுப்பானா? கண்டிப்பாக இல்லை. அவன் என்ன பண்ணுவான், நிறைய காசு கேட்பான். கண்டிப்பாக. புரியுதுங்களா? அப்போது என்ன நடக்குன்னா, இந்த பேடிஎம்னு ஒரு ஷேரு, அது அவங்க பப்ளிக் இஷ்யூ வந்ததே 2000 சில்லறையில் வந்தாங்க. அது நல்ல ஷேர் தான் சார், நல்ல ஷேர் தான். 2000 ரூபாய் வாங்கினாங்க, அது கடைசியில் 1000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், தங்கம் பெஸ்ட்டாக அலுமினியம் பெஸ்ட்டாக? தங்கம் தான் பெஸ்ட்டு. ஆனால் சார் இது தங்கம் சார், இது பெஸ்ட்டு சார், 1 கிராமுக்கு 50,000 ரூபா கொடுங்க சார் அப்படின்னாக்கா 50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது தங்கம் தான், பெஸ்ட்டு தான், அவ்வளோ காசு. ஆனால் உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். அலுமினியம் இது மதிப்பு இல்லைங்க. ஆனால் 1 கிலோ அலுமினியம் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது சீப்பு தானே. அது ஒரு நாளைக்கு 100 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 2 மடங்கு லாபம் இல்லை. ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில், இட் இஸ் பெட்டர் டு பை எ பேட் பிஸ்னஸ் அட் எ குட் ப்ரைஸ் ரேதர் தென் பையிங் எ குட் பிஸ்னஸ் அட் எ பேட் ப்ரைஸ். இப்போது அடுத்த சில ஆண்டுகளுக்கு எந்த செக்டர் நல்லாயிருக்கும், எந்த கம்பெனி நல்லாயிருக்கும், அதை தான் எல்லாருமே கேட்பாங்க. அது ஓகே. ஆனால் அது கரெக்டான ப்ரைஸில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே. அது ப்ரைஸ் வந்து
அதிகமாக கேட்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம், நைக்கா அந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் வந்தது. எல்லா ஷேர்ஸுமே அவங்க வந்து கண்ட மெனிக்கு வந்து ப்ரைஸிங் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதெல்லாம் இப்போ பங்குச்சந்தைகளில் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் வந்து ஈலான் மஸ்க், அந்த டெஸ்லான்னு ஒரு கார் வருது இல்லையா, அந்த காரோட ஓனரு, அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கிறாரு. அதுக்கு ஐபிஓ வந்தார். அது $135 வந்தார். அது வந்து அப்படியே 2-3 நாளில் $225 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இறங்கி $110 வந்துடுச்சு. அப்போ $135 வாங்கினவங்களுக்கே இப்போ அது $110 ஆகி போச்சு. என்னென்னா அது நல்ல கம்பெனியானா கண்டிப்பாக நல்ல கம்பெனி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நல்ல கம்பெனிக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து சும்மா ஒருத்தர் வந்து சார் ஒரு பங்களா ஒன்று விலைக்கு வருது சார், பீச் ஓரமாக இருக்குது சார், பீச் பங்களா சார், வாங்க சார் பார்க்குறேங்கன்னு நம்ம சரி போய் பார்த்தேன். சார் பாருங்கள் சார், பெஸ்ட்டு பீச்சுக்கு பக்கத்துலேயே சார், பெஸ்ட்டு எல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் விலை கேட்குறேன்னாக்கா அந்த ஏரியாவில் என்ன விலை போதோ அது போல் 4 மடங்கு கேட்குறாரு. அப்பா, ஸோ அது பெஸ்ட்டு தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெஸ்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு உண்டான ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்தவனுமே தவிர அதிகம் கொடுக்கணும். முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு நீங்கள் 4 மடங்கு கொடுத்தீங்கனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ அதுதான் பங்குச்சந்தையில் வந்து எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன, சார் அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்? ஓகே சொல்லிடலாம். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியோட ஷேரு கரெக்டான விலையில் தான் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னா, ஏன்னா ஒரு மார்க்கெட் எஃபிஷியன்ட் ஹைபோதசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, வாட் எவர் யூ நோ அண்ட் ஐ நோ, வாட் எவர் ஐ நோ எவ்ரிபடி நோஸ். இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்னா எனக்கும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும்னும் போது என்ன ஆகும், எல்லாரும் போய் அதை வாங்கியிருப்பாங்க, அது விலை ஏறிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ போய் வாங்கும்போது என்ன ஆகும், அதிகமான விலையில் கொடுத்து வாங்குவீங்க. ஒரு பங்குகள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லுறேன் கேட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் கிடக்குது. ஆனால் அது எப்படி கீழே வைரம் இருக்கும்? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே அது வைரம் தெரியல, அது கல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அது குறைவான விலையில் நீங்கள் வாங்கலாம். சார் ஒரு கல் கொடுங்க சார், நான் ₹1 கொடுக்குறேன்னா கூட குத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒன்று. ஸோ அது வைரம்ன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு தெரியணும். ஆனால் எல்லாருக்குமே அது வைரம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு கல் ₹1 விற்பானா? கண்டிப்பாக மாட்டான். சரி, அப்போ நீங்கள் வாங்கிடுறீங்க. நீங்கள் வாங்கிட்டு அடுத்த 100 வருஷத்துக்கு அது எல்லாரும் உலகத்தில் எல்லாருமே அதை கல் நினச்சிங்கிறாங்க. அப்போ உங்ககிட்டேருந்து யார் திரும்பி வாங்குவா? அவங்க ₹1 தான் கேட்பாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் அது கல்லுன்னு தெரியும் போது நமக்கு அது வைரம் தெரியணும், அப்போ தான் குறைவான விலையில் வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வைரம்னு மற்றவங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் அதை ₹1000 விற்க முடியும். ₹1 வாங்கிட்டு ₹1000 விற்க முடியும். கடைசி வரைக்கும் யாருக்குமே அது வைரம் தெரியலன்னு வச்சுங்களேன், நம்மளும் வாங்குறது வேஸ்ட், வாங்குறது வேஸ்ட்டு தான். ஸோ அதே போல் தான் பங்குகளில் வந்து இந்த பங்குகள் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நல்லா போகுன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் குறைவான விலையில் வாங்க முடியும். அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் போது அது நீங்கள் விற்கலாம். ஸோ அதனால தான் வந்து எந்த பங்குகள் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், திருபாய் அம்பானின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி செட் பண்ணார். அது இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிகள் ஆரம்பித்தார். ரிலையன்ஸ் கேபிட்டலு, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஏகப்பட்ட கம்பெனிஸ் வச்சுருந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கிற சொத்தை பிரித்து முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி அப்படின்னு 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் முகேஷ் அம்பானி பல மடங்கு வளர்ந்துட்டார். ஆனால் அனில் அம்பானியோட ஷேர் எல்லாமே இறங்கிட்டு இருக்கு, ரொம்ப இறங்கி. அது இறங்கிச்சுன்னா எந்த அளவுக்கு இறங்குச்சுன்னா எல்லாமே வந்து 90%, 95% இறங்கிடுச்சு. ஸோ அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியும்? ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் நம்ம பண்ண முடியாது. அதனால தான் போது வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க எல்லாம். ஒரு வேலை நம்மளுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இருக்காமல் இருக்கும். சரி, அதே நம்ம தங்கம் எடுத்துக்கலாம் செய்யறதில்ல. இந்த போர் பதட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எப்பவுமே இறங்கிட்டு இருக்கும்ல சார். ஆனால் தங்கம் வந்து வட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரூடும் ஏறும் போது தங்கம் வந்து லைட்டாக சொல்லுது கொஞ்சம் கிராஜுவலாக ஏறவும் ஆரம்பிச்சது சார். அது என்ன சார், ரெண்டுமே ஒரு சமயத்தில் ஏற மாதிரி இருக்குது, அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, தங்கம்ன்றது வந்து தனிங்க. கச்சா எண்ணெய்ன்றது வந்து அது வந்து போர் சம்மந்தப்பட்டது. இந்த தங்கம்ன்றது எப்படின்னா ஒரு இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, விலைவாசி அது அதிகமாக ஏறுச்சுன்னா பேங்க்கில் வட்டி விகிதங்கள் அதிகமாக ஏறும். வட்டி விகிதங்கள் அதிகமாச்சுனால் தங்கத்தோட விலை குறையும்.
ஏன்னா இப்போ உங்ககிட்ட காசு இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய வட்டி கொடுக்குறாங்கன்னா நம்ம எதுக்கு போய் தங்கம் வாங்கணும், பேங்க்கில் போட்டுடலாமே, நிறைய வட்டி கிடைக்குது. வட்டி ரொம்ப குறவாக கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க இவ்வளோ கம்மியாக வட்டி கொடுக்குறாங்க, தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது வட்டி விகிதங்கள் அதிகமாகும், வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது தங்கத்தோட விலை குறையும். இப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஏறும் அப்படின்னு பயப்படுறாங்க. நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி நைட்டு 11:30 மணி இந்தியா டைமுக்கு அமெரிக்காவுடைய மத்திய வங்கியோட மீட்டிங் முடிவுகள் வெளியாகும். அவங்க வட்டியை ஏற்ற போகிறாங்களா, இறக்க போகிறாங்களா, இல்லை அதே அளவு வச்சுருக்க போகிறாங்களா. வட்டியை ஏற்றினாங்கன்னா தங்க விலை இன்னும் குறையும், வட்டியை இறக்குனாங்கன்னா தங்க விலை கூடும். வட்டி ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்னா ஒரு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. பெரும்பாலான அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வட்டி விகிதங்கள் ஏறாது இறங்காது, அதே அளவில் தான் இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் சிலர் ஒருவேளை வட்டி விகிதங்கள் ஏறிடுமோன்னு இப்போ பயப்படுறாங்க. அதனால தான் பங்குச்சந்தை கூட ஓரளவுக்கு ஜிட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிலையாக இல்லை அமெரிக்காவில். ஸோ ஒரு பக்கம் இந்த செமிகண்டக்டர் ஷேர்ஸ் எல்லாம் நிறைய விற்கிறாங்க, இன்னொரு பக்கம் வட்டி விகிதங்கள் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ வட்டி விகிதங்களோட தான் தங்கத்தோட விலையை பெருசாக நிர்ணயம் பண்ணும். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர வந்திருக்கு சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவு தான் பெரும்பாலான கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ எந்தெந்த கம்பெனிஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் நான் உங்களுக்கு கதை சொன்னேன் இல்லைங்களா, வைரம் என்ன தங்கமா அலுமினியமா, அதே போல் தான் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் கார்ப்பரேட் ரிசல்ட் நல்லா வந்தாலும் பங்குகள் ஏறாது, பல நேரங்களில் கார்ப்பரேட் ரிசல்ட் மோசமாக இருந்தாலுமே பங்குகள் ஏறும். அது என்ன லாஜிக்னா, நல்ல ரிசல்ட் கொடுக்குறதா மோசமான ரிசல்ட் கொடுக்குறதான்றது அப்பாற்பட்ட விஷயம். அதை என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஐடி, தகவல் தொழில்நுட்பம், அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது கடந்த ஒரு வருஷமாக. டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா 4500 2000 வந்துடுச்சு. இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 2000 1000 வந்துடுச்சு. எல்லாம் 50% 60% இறங்கிடுச்சு. அப்போது என்ன அர்த்தம், அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது எதிர்பார்க்கல. ஆனால் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் வந்த உடனே நல்லா கிட்டத்தட்ட 20% 25% எல்லாம் ஏறி போச்சு ஐடி ஸ்டாக்ஸ்லாம். மேபி இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, போன வருஷம் 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் அப்படியே டபுளாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த பங்குகள் இறங்கிடும். ஏன்னாக்கா இவங்க நல்ல கம்பெனி, இவங்க போன வருஷம் 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க, இந்த வருஷம் 3000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து முன்னாடியே வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ 2000 கோடி தான் லாபம் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக போன வருஷம் 1000 கோடி, இந்த வருஷம் 2000 கோடினா 2 மடங்கு ஏறி இருக்குது. ஆனால் அப்படி பார்க்க மாட்டாங்க, அது 3000 கோடி எதிர்பார்த்தாங்க நாங்கள். ஸோ என்ன ரிசல்ட் கொடுத்தாங்கன்றது ஒன்று, வாட் த ரிசல்ட் இஸ் கிவன் வர்சஸ் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குதுன்றது நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? போன வருஷம் 1000 கோடி பண்ணாங்க, இந்த வருஷம் 2000 கோடி பண்ணாங்கன்னா நல்லது கம்பெனின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. பங்குச்சந்தை என்ன எதிர்பார்த்ததோ, பங்குச்சந்தை 3000 கோடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது, ஆனால் அது 2000 கோடி தான் பண்ணிக்கிறாங்க, ஆனாலும் அது ஷேர் இறங்கிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவா சார், இது மோசமான ஷேர் சார், சார் இந்த கம்பெனி கண்டிப்பாக 1000 கோடி நஷ்டம் காமிப்பான் பாருங்க அப்படின்னும். அவங்க என்ன பண்ண ஒரு 100 கோடி ரூபாய் நஷ்டம்னு காமிப்பாங்க, ஏறிடும். ஏன்னா இது 1000 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணுவான்னு எதிர்பார்த்ததில் 100 கோடி தான் நஷ்டம் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா புரியாது. என்ன 100 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ண கம்பெனி மார்க்கெட் ஏறுது, 2000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவேன் ஷேர் இறங்குது அப்படின்னா. ஸோ இது நல்ல ரிசல்ட்டு கெட்ட ரிசல்ட்டுன்றது அது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டராக கம்பேர்ட் டு லாஸ்ட் இயரான்றது ஒன்று, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விட இந்த தடவை ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வாரத்தில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறி இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.